பாசத்திலே சிறந்த பாசம் என்ன பாசம் அப்படின்னா தாய் பாசம். என்ன ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சொர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு சமம். அதனாலதான் இன்னொன்னு அப்படின்னா அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் கர்ப்பம் அடைந்த பிறகு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. கட்டின கணவனாகப்பட்டவர் என்ன கேட்டாலும் மறுக்க மாட்டாங்க, தனது உயிரையும் கொடுத்து வாங்கி கொடுப்பாரு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 7 மாதங்கள் ஆன பிறகு 7 மாதம் அல்லது ஒரு 9 மாசத்துல, ஏன்னா 7 மாசத்துல தான் வளகாப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடணும். ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு, 9 மாசத்துல அதை போடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு குழந்தையாகப்பட்டது 5 மாதங்கள் பூர்த்தி அடைஞ்ச பிறகு, கருவுல இருக்கும் போது 5 மாதங்கள் பூர்த்தி அடைந்த பிறகு என்னாக அப்படின்னா அது உணரக்கூடிய தன்மை வந்துடும், உணரக்கூடிய தன்மைகள் வந்துடும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வளைகாப்பு போடும் போது அந்த கல்லு வளையல் போடுறாங்க. அந்த வளையல் ஓசிக்கன்னா எந்த ஒரு தவறான வார்த்தையும் கேட்டக்கூடாது, தீய வழியில போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கல்லு வளையல போட்டு விடுறாங்க, கல்லு வளையல போட்டு விடுறாங்க. இன்னொன்னு என்ன ஒரு காரணம் அப்படின்னா கல்லு வளையல் போட காரணம் என்ன அப்படின்னா நமது பாட்டியை பிரசவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியா? பிரசவம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு போன் பண்ணா போதும், ஒரு அழைப்பு தொடுத்தா போதும் 108க்கு அங்க ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னத்தை அருவாளா இல்ல கத்திய ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வந்தன்னா ஒரு கிளி கிழிச்சு குழந்தைய வெளியே எடுத்து போட்டுறது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது அப்படின்னா பிரசவம், அது நல்ல முறையில் பிறந்தா பிரசவம், அதே பிறக்கவில்லை அப்படின்னா பிரசவம் என்று சொல்லக்கூடியதுதான். அப்பேற்பட்டதுதான் பிரசவமாகப்பட்டது. அப்படி பிரசவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரசவம் பார்க்கும்போது அந்த பெண்ணாகப்பட்டால் வழியில தாங்க முடியாம துள்ளுவாளாம். துள்ளும் போது நம்ம பாட்டி பிரசவம் பார்க்கக்கூடிய பாட்டி சொல்லுமா, ஏண்டி உங்க அப்பா அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வளையல் செஞ்சு போட்டிருக்காங்க, இந்த வளையலை உடைக்கலாமா அப்படின்னு கேட்கமா. அப்படி கேட்கப்படும் போது அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் யோசிப்பாளாம், ஆமா நம்ம அப்பா அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளையல் செஞ்சு போட்டிருக்காங்க, வளையலை உடைக்க கூடாது என்பதற்காக வலியையும் தாங்கி கொண்டு பிரசவத்திற்கு ஒரு எளிமையான வழியை தேடி கொடுப்பாளாம். அப்பேற்பட்ட வாசம் தான் தாய் பாசம்.